ராஜா சூளகிரி சூளகிரியிலிருந்து வந்திருக்காரு. இடது கையில் ஏற்பட்ட எலும்பு முறிவு. இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு எங்க போய் கட்டு கட்டினீங்க? இலக்கால் நாத்துல போய் கட்டுனாங்க. அது கட்டு கிடையாது, புரியுதா? கட்டின் பேர்ல மிகப்பெரிய கொடுமையை செஞ்சிருக்காங்க ஐயாவுக்கு. தம்பி, அந்த கட்டுக்கு இந்த கட்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? தெரியுதா? எங்க இருந்து வரீங்க? சூளகிரி. பேர் என்ன? அரவிந்த். அந்த எலும்பு முறிவு கட்டுக்கு இது வித்தியாசம் தெரியுதா? எவ்வளவு இலக்கமா இருக்கு, புரியுதா? அந்த கட்டுக்கு இந்த கட்டு எத்தனை கிலோ வெயிட்ல இருந்தது, எவ்வளவு தப்பையை வச்சு கட்டியிருந்தாங்க, எப்படி இருக்கு? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கா? தம்பிக்கு ஏற்கனவே இன்னொரு பிரச்சனை, இடுப்பு ஒரு பக்கம் ஏறி இருக்கும், ஒரு பக்கம் இறங்கி இருக்கும். அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கோம். இந்த தம்பிக்கு கட்டு போடப்பட்டுள்ளது இடைவெளியில் ஏற்பட்ட எலும்பு முறிவு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரத்தில் வந்திருக்காங்க. ஒரு வைத்தியசாலை எந்த எலும்பு முறிவு, எந்த மூட்டு வலி, வாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அற்புதமான மூலிகை தைலங்கள் உண்டு. எங்கள் பாரம்பரியம் சித்த வைத்திய பாரம்பரியமாகும். எங்கள் வீட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு உண்டான ஓலைச்சுவடிகள் 350 கட்டுகள் உள்ளது. அதன் இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் அனைத்து விதமான விலங்குகளுக்குமே மனிதர்களுக்கும் வைத்தியம் பார்த்தவர்கள் என்பது உண்மை. அதுக்கான ஓலைச்சுவடிகள் எழுத்தாணிகள் உங்கள் வீட்டில் வச்சு பராமரிச்சுட்டு வரோம். நீங்கள் கமெண்ட்ஸில் சில கேவலமான இதெல்லாம் போடுறீங்க. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது எல்லாத்துக்கும் வைத்தியம் உண்டு. 4448 வியாதிக்கும் மருந்து உண்டு. இன்றைக்கு ஆங்கில மருத்துவம் போய் மாட்டிக்கிட்டு சில பேர் ஆப்ரேஷன் பண்ணி கோல்டு நெட் ஸ்கூல் வச்சுட்டு வர்றாங்க. அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. இயற்கையான முறையில் எலும்புகள் கட்டி குணப்படுத்துறது இன்னும் பாரம்பரியமான வைத்தியத்தில் உண்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் 9ஆம் எலும்புரி வைத்தியர் வெங்கட்ராமன் பேசுகிறேன். ஈரோடு பக்கத்தில் இருக்கு. காலை 5 மணி முதல் 12 மணி வரை செய்யப்படும். தம்பி, எப்படி தம்பி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. வேற ஒரு பிரச்சனைக்கு வந்தாரு, ஆனா எலும்பு முறிவு கட்டு போடணும், அதையும் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம். நன்றி சொல்லிருக்கோம். சரி.